அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவில் ஏற்பட்ட மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்தினால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான ஏற்பட்டது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது 6 தளங்கள் உள்ள நிலையில நேற்று நள்ளிரவில் 2வது தளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேட்டரிகள் அடங்கிய மின்சார கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக அந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தின் காரணமாக 4 தளங்களிலுமே கரும்புகையானது கிளம்பினதால இந்த தீ விபத்து ஏற்பட்டதனால இந்த பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 4 தளங்களிலும் பல்வேறு சிகிச்சைகளுக்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த 380க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் அந்த தீ விபத்தினால கரும்புகையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவசரமாக தங்களது உறவினர்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினர். மேலும் மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் இணைந்து அருகில் உள்ள அந்த நோயாளிகளை அருகில் இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டிடங்களுக்கு அவசரமாக மாற்றி தற்போது சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த இரவு நேரத்திலேயே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மருத்துவமனையினுடைய முதல்வர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மாற்று இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளின் சிகிச்சை நடைபெற்று வருவதை பார்வையிட்டு வருகின்றனர். புதிய கட்டிடத்தில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்தினால ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வட்டாரம் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதுமே பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது இந்த பல்வேறு 2க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.